இதே நேரம் உலக வர்த்தக அமைப்பு இலங்கையில் 5வது வர்த்தக கொள்கை தொடர்பான இறுதி கலந்துரையாடல் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா நகரில் வெற்றிகரமாக இடம்பெற்றுள்ளது. இந்நாட்டின் கொள்கை மற்றும் நடைமுறை சீர்திருத்த நோக்கங்களை அடையாளம் கண்ட உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினர்களின் சிறந்த பங்களிப்பு காணப்பட்டது. உலக வர்த்தக அமைப்பின் பங்களிப்பு மற்றும் கலந்துரையாடல் தொடர்பில் எமக்கு கிடைத்த பங்களிப்பை நாம் அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். நாட்டின் பரந்த வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப வரி எளிமைப்படுத்தல், வர்த்தக வசதி, முதலீட்டு பல்வகைப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி பல சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருகிறது. எளிமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் முன்னறிவிப்பை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய வரி திட்டத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்குள் 95% இணக்கத்தை அடைவதை இலக்காக கொண்ட வர்த்தக வசதி ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதை வலுப்படுத்துவதிலும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். முக்கியமான வர்த்தக உள்கட்டமைப்பை நிறைவு செய்வதற்கு கூட்டாளர்களிடமிருந்து தொடர்ச்சியான ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உலக வர்த்தக அமைப்பில் நடைபெறும் இலங்கையின் 5வது வர்த்தக கொள்கை மதிப்பாய்வின் இறுதி அமர்வை நியாயத்தன்மை மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒரு நல்ல தளமாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். Success of this review belong to all who believe in reform, cooperation and the multilateral spirit. I would like to thank the Sri Lanka delegation headed by Honorable Minister Wasantha Samarasinhe and Minister of Trade, Commerce, Food Security and Cooperative Development for its active participation in exercise. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் ஏனைய வேலைத்திட்டங்கள் சிறந்த முறையில் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதை எம்மால் அவதானிக்க முடிகிறது. நீங்கள் பொருளாதார ஸ்திர நிலைமையை ஏற்படுத்தி நிலையான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டை முன்னெடுத்துச் செல்கிறீர்கள். பொருள் ஏற்றுமதியின் போது சுங்க கண்காணிப்பு ஊடாக டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டம் ஊடாக புதிய முன்னெடுப்புகள் மூலம் வியாபார மற்றும் வர்த்தகர்களை பங்காளர்களாக இணைத்துக் கொள்வதை நாம் பாராட்டுகின்றோம். 2027ஆம் ஆண்டளவில் தனியான வர்த்தக கொள்கை ஊடாக நாட்டை கொண்டு செல்ல முடியும் என எதிர்பார்க்கின்றோம். வணிகம் மற்றும் முதலீட்டு சூழலை டிஜிட்டல் மயமாக்கலுடன் மேலும் சீரமைக்க தரவு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவது உட்பட ஒரு வரைவு மின் வணிக கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு வலுவான ஊழல் எதிர்ப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் கட்டமைப்பை பராமரிக்கிறீர்கள். இது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். To receiving Sri Lanka's answers for outstanding questions within the next months, in which point of review will successfully conclude.